Hi students, welcome to Chem Free Tutorial. In this video, let's see Class 4 English Santur New NCERT Unit 1 My Land. First, together we can. Let us recite. Together we stand strong and tall. Helping each other, we never fall. Cheering aloud, we shout and sing. Teamwork can overcome anything. Win or lose, we always share. Our bond of trust is always there. With each hand joined, the goal is near. Team spirit fills the air with a cheer. Together we shine, our odds as one. For in a team, the joys begin. அப்படின்ற டாபிக்ல இந்த பாடலை கொடுத்திருக்காங்க. Let us recite அப்படின்னா அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பாடுவோம். Together we stand strong and tall. ஓகே, நம்ம அனைவரும் ஒன்றாக இருந்தோம்னா என்ன கிடைக்கும்? நம்ம எப்படி இருப்போம்? நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா இருப்போம். ஓகே, உடல் வலிமையா இருக்கும். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கும்போது நம்மளுடைய உடல் கூட என்ன இருக்கும்? ஒன்றாக சேர்ந்து நின்றால் வலிமையாகும். அதே சமயம் என்ன இருக்கும்? உயரமாகவும் இருக்கும். ஹெல்பிங் ஈச் அதர் வி நெவர் ஃபால். ஓகே, நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்தால் ஒருபோதும் நம்ம என்ன மாட்டோம்? வீழ்ச்சி அடைய மாட்டோம். சேரிங் அலவுட் வி ஷவுட் அண்ட் சிங். ஓகே, நாம் அனைவரும் ஒன்றாக நின்றால் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வலிமையாகவும் உயரமாகவும் இருக்கும். அதே மாதிரி ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்தால் ஒருபோதும் நம்ம விழமாட்டோம். சேரிங் அலவுட் வி ஷவுட் அண்ட் சிங். டீம் ஒர்க் கேன் ஓவர்கம் எனிதிங். ஓகே, நம்ம என்ன பண்றோம்? இப்ப நம்ம பாடிக்கொண்டும் நல்லா கூவிக்கொண்டும் பாடிக்கொண்டும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அப்ப குழு ஒருமைப்பாடு அப்படின்றத நம்மளால என்ன பண்ண முடியும்? ஈஸியா நம்மளால ஒற்றுமையோட நம்ம கடக்க முடியும். Win or lose, we always share. Our bond of trust is always there. Win or loss அப்படின்னா என்ன அர்த்தம்? வெற்றி அடைந்தாலும் என்ன பண்றோம்? நம்ம தோல்வி அடைஞ்சாலும் நம்ம ஒன்றாக என்ன பண்றோம்? ஷேர் பண்ணிக்கிறோம். ஷேர்னா என்ன? ஒன்றாக பகிர்ந்துக்கிறோம். Our bond of trust is always there. ஓகே, நம்மிடையே உள்ள உறவு, ஓகே, நம்மிடையே உள்ள உறவு என்ன இருக்கு? எப்பொழுதும் நம்ம கிட்ட இருக்கு. நமக்குடைய பிணைப்பு எப்பொழுதும் நம்ம கிட்ட இருக்கு. With each hand joined, the goal is near. Team spirit fills the air with a cheer. ஓகே, ஒவ்வொரு கையும் நம்மளோட கை சேரும் போது என்ன ஆகுது? நம்ம இலக்கு, ஓகே, நம்மளோட குறிக்கோள் என்ன வருது? நம்ம கிட்ட வருகிறது. அப்ப குழு உற்சாகம், டுகெதர் டீம் ஸ்பிரிட் ஃபில்ஸ் த ஏர் வித் cheer. குழு உற்சாகம் நம்மள என்ன இருக்கு? மகிழ்ச்சியை ஏற்படுத்துது. டுகெதர் வி ஷைன், அவர் ஹார்ட்ஸ் அஸ் ஒன். For in a team, the joys begin. ஓகே, நாம் ஒருங்கிணைந்து இருக்கும்போது என்ன இருக்கும்? நல்லா பிரைட்டா என்ன பண்றோம்? பிரகாசிக்கிறோம். ஏனெனில் நம்மளோட குரூப்ல என்ன ஆயிடுச்சு? மகிழ்ச்சி துவங்கி விட்டது. அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை கொடுத்திருக்காங்க. இந்த பாடலை கொடுத்திருக்காங்க. அனைவரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணோம்? இந்த பாடலை பாடுவோம். நெக்ஸ்ட் லெட் அஸ் திங்க் அப்படின்ற டாபிக்ல ஆன்சர் த ஃபாலோயிங் சில கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த பக்கையில் மேல இருக்கிற பாடலுக்கு ஏத்த மாதிரி ரிலேட்டடா என்ன கொடுத்திருக்காங்க? சில கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. அதோட ஆன்சர்ஸை நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. What happens when we join hands with your team? ஓகே, நீங்க ஒன்றா சேர்ந்து செய்யும் போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. When we join hands with our team, we establish the touch of unity and friendship. It shows that we are ready to support each other and work together. Teamwork bring success. அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். Why is helping each other important? ஏன் ஒருத்தருக்கு ஒருவர் உதவி செய்வது அவசியமாகிறது? Helping each other build trust, make us feel cared for, solve problems quickly and help us succeed as a team. நெக்ஸ்ட் பி அப்படின்ற காலத்துல திங்க் அண்ட் டிஸ்கஸ் அப்படின்ற டாபிக்ல சில கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் அப்படின்றதுல 2 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் திங்க் அண்ட் டிஸ்கஸ் அப்படின்ற டாபிக்ல வாட் மேக்ஸ் யூ ஃபீல், ஓகே, வாட் மேக்ஸ் யூ ஃபீல் ஜாய்ஃபுல். ஓகே, நீ உனக்கு எதை நினைச்சா சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. நமக்கே தெரியும், ஸ்பெண்டிங் டைம் வித் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போதும் என்னோட ஃபேமிலி கூட இருக்கிற போதும் நான் என்ன பண்ணுவேன்? ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அதே மாதிரி பிளேயிங் வித் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும் போதும், அதே மாதிரி வின்னிங் எ கேம், ஒரு கேம்ல நான் வின் பண்ணும் போதும், அதே மாதிரி சிங்கிங் டான்சிங் கிவ்ஸ் மீ இம்மென்ஸ் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ். ஓகே, நான் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கும் போது, டான்ஸ் ஆடும் போதும் பாட்டு பாடும் போதும் எனக்கு என்ன இருக்கு? ஜாய் ஹாப்பினஸ் எனக்கு வருது அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் கேன் யூ திங்க் ஆஃப் குட் ஆக்டிவிட்டி தட் யூ கேன் டூ
together with your friend. ஓகே, எந்த மாதிரி நல்ல ஆக்டிவிட்டியில உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் எழுதலாம்? டிராயிங் எ கிரியேட்டிவ் பிக்சர். ஓகே, நான் அழகாக ஒரு பேப்பரில் நல்ல ஒரு கிரியேட்டிவாக என்னோட கற்பனை திறமான சில பிக்சர் வரையும் போதும், அதே மாதிரி பிளேயிங் கேம்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும் போதும், அதே மாதிரி ரீடிங் எ ஸ்டோரி புக் டுகெதர், நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஸ்டோரி புக் படிக்கும் போதும், அதே மாதிரி ஒர்க்கிங் ஃபார் சயின்ஸ் ப்ராஜெக்ட், நாங்கள் எல்லாரும் சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணும்போதும், அண்ட் வாட்சிங் இன்ஃபர்மேட்டிவ் ஷோஸ் டுகெதர். ஓகே, டிவியில் சில இன்ஃபர்மேட்டிவான ஷோஸை நாங்கள் பார்க்கும்போதும் எங்களுக்கு இருக்குன்னு இருக்கோம் த குட் ஆக்டிவிட்டிஸ் டு டூ வித் எ ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நல்ல நல்ல ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நான் செய்வேன். ஹாவ் யூ எவர் லாஸ்ட் எ கேம்? ஹவு டிட் யூ ஃபீல்? ஓகே, சில கேம்ல விளையாடும் போது நீ தோத்துருக்கியா? அப்ப நீ எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் என்ன? அதெல்லாம் எஸ், I have lost a game. I felt little sad at first, but I learned from the experience and congratulate the winner. ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன மாதிரி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்? என்னோட மிஸ்டேக் என்ன அப்படின்றத நான் லேர்ன் பண்ணிட்டேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? யார் வின் பண்ணாங்களோ அவங்கள போயிட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். இமேஜின் யூ ஆர் த டீம் லீடர் ஆஃப் எ குரூப் ப்ராஜெக்ட் and two of your teammates disagreed with each other for some reasons. What did you do to unite your team together? Imagine you are a team leader of a group. நீதான் உன்னோட டீம் லீடரோட தலைவரா இருக்க. The two of your teammates disagreed. ஓகே, ரெண்டு பேர் என்ன பண்ணல? உன்னோட கருத்துக்களை ஒத்து போகல. அப்ப நீ எந்த மாதிரி அவங்கள சமாதானப்படுத்துவ? How would you to do united your team again? உங்களோட டீமோட யுனைட் பண்றது, சேர்த்து வைக்க, ஒற்றுமையா இருக்கிறதுக்கு நீ எந்த மாதிரி ஆக்ஷனை எடுப்ப? இதுக்கு ஆன்சர் வந்து I will listen to both sides, talk for them calmly and help them understand each other's views. Then I would remind them of our goal and encourage teamwork அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். இந்த let us think அப்படின்ற டாபிக்ல ஏல ஒரு 2 questions, பில think and discuss அப்படின்ற டாபிக்ல ஒரு 4 questions கொடுத்திருக்காங்க. நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி எழுதலாம். நெக்ஸ்ட் let us speak. Darshana, I love my country. We have different traditions, food, festival and languages, but we still stand in unity. ஓகே, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க. இதில் அவர் அந்த பாய் சொல்றான், தர்ஷனா ஐ லவ் மை கண்ட்ரி, எனக்கு என்னோட நாடு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வி ஹாவ் டிஃப்ரெண்ட் ட்ரெடிஷன்ஸ். ஓகே, நம்ம நாடு ஓகே வெவ்வேறு விதமான கலாச்சாரங்களையும் உணவுகளையும் ஃபெஸ்டிவல் திருவிழாக்களையும் அதே மாதிரி லாங்குவேஜ் மொழியையும் கொண்டு இருந்தா கூட நம்ம எப்படின்னா இருக்கோம், நம்ம ஒற்றுமையா இருக்கோம் அப்படின்னு சொல்றான். எஸ் பொக்காலி, ஆமா ஆமா பொக்காலி, டுகெதர் வி ஸ்டாண்ட் இன் யூனிட்டி. ஆமா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அனைவரும் ஒற்றுமையா இருக்கிறது தான் அப்படின்னு அந்த கேர்ள் சொல்றா ஃப்ரெண்ட் கிட்ட. நெக்ஸ்ட் ரீட் வாட் பொக்காலி அண்ட் தர்ஷனா ஆர் சேயிங். Turn to your friend sitting beside you and exchange the conversation with each other. Share what food and festivals you like the most and say a few lines about them. Okay, hello, I am யாருன்னு சொல்லும். இப்போ ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க கான்வர்சேஷன். ஷேர் வாட் ஃபுட்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல் யூ லைக் த மோ அண்ட் சே a few lines about them. ஓகே, அதே மாதிரி நீங்க ஓகே உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எந்த மாதிரி நீங்க ஷேர் பண்ணிப்பீங்க? அப்ப என்னன்னு சொல்லலாம்? ஹலோ, ஐ ஆம் யார்? ரக்ஷிதா. என் பேரு இன்னொரு ஹலோ, ஐ ஆம் ரக்ஷிதா. மை ஃபேவரேட் ஃபுட், என்னோட ஃபேவரேட் ஃபுட் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு சொல்லலாம்? தோசா. மை ஃபேவரேட் ஃபுட் தோசா வித் சாம்பார். வித் சாம்பார். அதே மாதிரி மை ஃபேவரேட் ஃபெஸ்டிவல், என்னோட ஃபேவரேட் ஃபெஸ்டிவல் எதுன்னா தீபாவளி. என்னோட ஃபேவரட் ஃபெஸ்டிவல் என்னன்னு சொல்லலாம்? தீபாவளி. நெக்ஸ்ட் இன் திஸ் ஃபெஸ்டிவல், ஓகே தீபாவளி ஃபெஸ்டிவலை நீங்க எப்படி எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுவீங்க? அப்போ தீபாவளி ஃபெஸ்டிவல்ல எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் மார்னிங் எந்திரிப்போம், அதுக்கப்புறம் நல்லா பேக் பண்ணிட்டு நியூ ட்ரெஸ் போடுவோம். அப்போ என்னன்னு சொல்லலாம்? வி யூஸ் டு வேர் நியூ ட்ரெஸ், நியூ ட்ரெஸ்ஸஸ். பர்ஸ்ட் கிராக்கர்ஸ், நாங்க என்ன பண்ணுவோம்? நல்லா பட்டாசுல வெடிப்போம். பர்ஸ்ட் கிராக்கர்ஸ். யூஸ் டு வேர் நியூ ட்ரெஸ்ஸஸ், பர்ஸ்ட் கிராக்கர்ஸ். டிஸ்ட்ரிபியூட்ஸ் ஸ்வீட்ஸ் டு அவர் நெய்பர்ஸ். நாங்க என்ன பண்ணுவோம்? எங்க நெய்பர்ஸுக்குள்ள
ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் நாங்கள் வீட்டில் செஞ்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் எங்கள் நைபர்ஸ் கூட ஷேர் பண்ணிப்போம் அப்படின்ற ஆன்சர் இதுக்கு எழுதலாம். மாடல் கான்வர்சேஷன் ஃபார் லேர்னர்ஸ் சென்டென்ஸ் மே பி ஆடட் ஆர் சிம்பிளிஃபைட் அக்கார்டிங் டு த லேர்னிங் லெவல் ஆஃப் த லேர்னர்ஸ். நோட் டு த டீச்சர் அப்படின்ற டாபிக்ல சில இது கொடுத்துருக்காங்க. என்கரேஜ் லேர்னர்ஸ் டு டாக் இன் பேர்ஸ் ஆர் ஸ்மால் குரூப்ஸ் பை த ஃபாலோயிங் கான்வர்சேஷன் ஆஃப் turn taking. You may write the lines on the board to provide a structure. However, it is advised to encourage the learners to add their inputs. Next, let us learn. Okay, let us learn. Okay, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கத்துக்குவோம் அப்படின்ற டாபிக்ல look at the pictures and fill in the blanks by using words from the box. One is done for you. Okay, look at the pictures. Okay, கீழ என்ன கொடுத்திருக்காங்க, pictures கொடுத்திருக்காங்க, அதுக்கு கீழ என்ன இருக்கு, blanks இருக்கு. Okay, கோடிட்ட இடமா இருக்கு. By using words from the box, இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு, சில வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. One is done for you. Okay, a bundle of sticks. Okay, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, இந்த வேர்ட். Okay, மேல இருந்து இந்த வேர்ட் ஒன்னு எடுத்திருக்காங்க. அதுல இருந்து என்ன இருக்கும், a bundle of sticks. Okay, என்ன இருக்கு, ஒரு ஸ்டிக்ஸ் குச்சி எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, கட்டி வச்சிருக்காங்க. பண்டில் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், கட்டு அப்படின்னு சொல்லுவோம். கட்டு, ஓகே, மரக்கட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி குச்சிகள்லாம் சேர்ந்து கட்டா இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, பண்டில் ஆஃப் ஸ்டிக்ஸ். அந்த மாதிரி சில வேர்ட்ஸ் மேல இருக்கிற வேர்ட்ஸை பார்த்து நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், எ ஹேட். இதுக்கு என்னெல்லாம் மீனிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, கொயர் அப்படின்னு பார்க்கும்போது இசைக்குழு. கொயர் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் கும்பலா பாடுறாங்க இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, கொயர் அப்படின்னு சொல்லுவோம். இது கொயர். இந்த கொயர்னா இசைக்குழு அப்படின்றது என்னன்னு சொல்லுவோம், கொயர். நெக்ஸ்ட் பேக் அப்படின்னு சொன்னோம்னா, ஓகே, நெக்ஸ்ட் பேக் அப்படின்னு சொன்னா இதுவும் ஒரு விதமான குழுக்கள், விலங்குகளோட கூட்டம் இல்ல விலங்குகளோட குழுக்கள். நெக்ஸ்ட் குரூ அப்படின்னு சொன்னோம்னா, ஓகே, குரூ அப்படின்னா ஒரு மரம் நிறைய மரம் இருக்கிற காடுகள், அதுதான் என்னன்னு சொல்லுவோம், குரூ. அதே மாதிரி ஹர்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், மந்தை. ஓகே, மந்தையா போகுது இல்லையா, ஆடு மாடு இதெல்லாம் மந்தையா கும்பலா போறதுதான் மந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. நெக்ஸ்ட் ரெண்டாவது ஸ்வாம் அப்படின்னா என்னன்னா சுழலும் பூச்சி அப்படின்னு சொல்லுவோம், மொத்தமா சுழல்ற பூச்சி, ஹனிபீஸ். ஓகே, அது என்ன இருக்கும், நல்லா சுத்தி வரும் இல்லையா, அதுதான் ஹனிபீஸ் தான் சுழலும் பூச்சின்னு சொல்லுவோம். அடுத்து பஞ்ச். ஓகே, பஞ்ச்னா என்னன்னு சொல்லுவோம்னா கொத்து. ஓகே, பஞ்ச் அப்படின்னா இப்ப கீ பஞ்ச் ஆஃப் கீஸ் அப்படின்னு இல்லையா, அதே மாதிரி பக்கெட்னா என்னன்னு சொல்லுவோம், மலர் கொத்து. ஓகே, பூங்கொத்தை தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, பக்கெட்னு சொல்லுவோம். ஓகே, பக்கெட்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்ப கீழே சில கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. எ டேஷ் ஆஃப் ஷீப்னா என்ன, ஆடு. ஓகே, அப்ப ஆடுகள் எப்படி இருக்கும், மந்தையா தான் போவோம். அப்ப இங்க மந்தைன்றதுக்கு எதுக்கு பார்த்தோம், ஹர்ட். அப்ப HERD, எ ஹர்ட் ஆஃப் ஷீப் அப்படின்றதுக்கு இதுக்கு ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட் எ ஹர்ட் முடிஞ்சிச்சு, a herd of sheep முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து தேர்ட் ஒனுக்கு வரும். தேர்ட் ஒனுக்கு a dash of wolves. wolvesனா என்னன்னு சொல்லுவோம், ஓநாய்கள். இது இருக்கு இல்லையா, ஓநாய்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இது ஒன்னது இல்லையா, அப்ப அதுக்கு என்னன்னு சொல்லுவோம், a dash of wolves அப்படின்னு பார்க்கும்போது pack. ஓகே, நாய்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது என்னன்னு சொல்லுவோம், a pack of wolves. ஓகே, இந்த ஓநாய் கூட்டம். ஓகே, எல்லாமே ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணுது, கத்துது இல்லையா, அப்ப இங்க இருந்து பேக், PACK, a pack of wolves. இதுவும் முடிச்சாச்சு. அடுத்து தேர்டுக்கு வரும். தேர்டு முடிச்சாச்சு. அடுத்து ஃபோர்த் ஒனுக்கு a dash of flowers. ஓகே, ஏற்கனவே பார்த்தோம், ஃப்ளவர் மலர் கொத்து, அதுக்கு என்னன்னு சொல்லுவோம், பக்கெட். ஓகே, BU ஸ்பெல்லிங் சொல்லிக்கிட்டே எழுதணும். என்னன்னு எழுதலாம் இதுக்கு, BOU. நெக்ஸ்ட் என்ன எழுதுவோம், QUET. ஓகே, பக்கெட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு எழுதலாம், மலர் கொத்து. நெக்ஸ்ட் அடுத்து ஃபிஃப்த் ஒன்னு, a dash of trees. ஓகே, இப்பதான் பார்த்தோம் ட்ரீஸ். ஓகே, இங்க பக்கெட் ஃபில் பண்ணிடலாமா, மேல இருக்கிறத இதை வந்து பக்கெட் ஆஃப் ஃப்ளவர்ஸ், இது ஓவர். நெக்ஸ்ட் a dash, அதாவது a dash of trees. ஓகே, a dash of trees அப்படின்னு பார்க்கும்போது a grow of trees. ஓகே, மரக்காடுகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன எழுதுவோம், grow அப்படின்னு எழுதலாம். ஓகே, GROVE ஸ்பெல்லிங் சொல்லிட்டு எழுதுவோமா, GROVE, இதான் grow of trees. ஓகே, மரக்காடுகளை grow of trees அப்படின்னு எழுதலாம். இங்க மேல என்ன பண்ணிடலாம், நம்ம அந்த grow-வை நம்ம சர்க்கிள் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் a dash of bees. ஓகே, dash of சுழலும் பூச்சி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அப்ப அதை என்னன்னு பார்க்க போறோம், a dash of bees அப்படின்னு பார்க்கும்போது a swarm of bees. ஓகே, ஸ்வாம்க்கு ஸ்பெல்லிங் எப்படி எழுதலாம், SWARM. அப்ப a swarm of சுழல் பூச்சி கத்துது இல்லையா, அதுதான் ஹனி பீஸ் இருக்க சவுண்டு கேட்குது இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், a swarm of bees அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் a dash of boys. ஓகே, பாய்ஸ்
அதாவது வந்து குழுவா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் என்னன்னு சொல்லுவோம், a dash of boys அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இதுக்கு பேர் என்ன வரலாம், choir. a choir of boys. ஓகே, choir, 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 a choir of boys. நெக்ஸ்ட் மேல ஸ்வாமும் கொயரையும் ரவுண்ட் பண்ணிடலாமா. ஓகே, கொயர் முடிச்சாச்சு, ஸ்வாம் முடிச்சாச்சு. லாஸ்டா ஒண்ணு இருக்கு, என்ன இருக்கு, பஞ்ச். அப்ப அந்த பஞ்ச் எங்க வருது, லாஸ்டா என்ன வருது, a dash of keys. ஓகே, நம்மளே வீட்ல யூஸ் பண்ற வேர்டு தான், எதுன்னு சொல்லுவோம், a bunch of keys. ஓகே, சாவி கொத்து அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, bunch of trees, a bunch of keys. ஓகே, BUNCH. ஓகே, bunch of keys, சாவி கொத்து, a bunch of keys அப்படின்ற ஆன்சர் இது. Honeybees use a waggle dance to communicate with their hive members. They share the exact location of flowers serving nectar, pollen or water sources. Okay, தேனீக்களோட waggle dance அப்படின்னா என்ன அப்படின்னா, தேனீக்கள் என்ன பண்ணும் ஆக்சுவலா அப்படின்னு பார்க்கும்போது, அதோட குறிப்பா உணவு கிடைக்கோட இடத்தோட திசையையும் தூரத்தையும் மற்ற தேனீக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணும், இந்த மாதிரி ஒரு டான்ஸ் நடனத்தை அது என்ன பண்ணுது, பயன்படுத்துது. அப்ப என்ன ஆகும், ஈஸியா மற்ற தேனீக்களுக்கு அது எங்க இருக்கு, லொகேஷன் எங்க இருக்கு, அங்க எங்கெங்கெல்லாம் நெக்டார் ஹனி கிடைக்குது, போலன் இருக்கு, வாட்டர் சோர்சஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத ஈஸியா மற்ற தேனீக்கள் அதை கண்டுபிடிக்கும். அதே மாதிரி ஆன்ஸ்னா எறும்புகளும், எறும்புகள் எப்பவுமே என்ன பண்ணும், ஒரு டீமா தான் போகும். ஓகே, எல்லாம் ஒன்னா போயிட்டு வரும். ஸோ எனிமிக்கல் ஒர்க் அஸ் எ டீம் யூசிங் சிக்னல்ஸ் டு ஃபைண்ட் தேர் ஃபுட். அதுவும் என்ன பண்ணும், ஒன்னா குழுவா போது எங்கெங்க இடத்துல ஃபுட்டு கிடைக்குது அப்படின்னு, காலனி அப்படின்னா எறும்புகளோட கூட்டத்தை தான் என்னன்னு சொல்லுவோம், காலனி. அண்ட் பில்ட் தேர் காம்ப்ளெக்ஸ் நெஸ்ட். ஓகே, அங்க என்ன பண்ணும், சில விதமான அதோட எறும்பு கூற்றுகளை உருவாக்கும். அப்ப ஆன்ஸ் ஆல்சோ அதே மாதிரி எறும்புகளும் என்ன பண்ணுது, எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் டீம் ஒர்க்கா வேலை பார்க்குது அப்படின்றத கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், லுக் அட் த மேப் கிவன் பிலோ. ஓகே, கீழே ஒரு மேப் கொடுத்திருக்காங்க பில. லுக் அட் த மேப் கிவன் பிலோ அண்ட் பே அட்டென்ஷன் டு த வேரியஸ் பிளேசஸ் மென்ஷன்ட் இன் இட். ஓகே, கீழே சில பிக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, மேப் கொடுத்திருக்காங்க. அங்க அதுக்கு கீழே சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்மள ஆன்சர் எழுத சொல்லியிருக்காங்க. நவ் fill in the blanks with words chosen from the box. ஓகே, கீழே பாக்ஸ்ல சில வேர்ட்ஸ் இருக்கு, behind, between, near, in front அப்படின்னு சில இது கொடுத்திருக்காங்க. இந்த வேர்ட்ஸ் எடுத்துட்டு அங்க கீழே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, the post office is dash the hospital. ஓகே, போஸ்ட் ஆபீஸ் இங்க எங்க இருக்கு, போஸ்ட் ஆபீஸ் இங்க இருக்கு. அப்ப போஸ்ட் ஆபீஸ் இது இருக்கு. அப்ப போஸ்ட் ஆபீஸ் இஸ் dash the hospital. ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்கு, கிட்ட இருக்கு. அப்ப நியர் அப்படின்னா அருகில். ஓகே, போஸ்ட் ஆபீஸ் இஸ் நியர் த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட், there is a bookstore dash the children's park. There is a bookstore dash the children's park. ஓகே, புக் ஸ்டோர் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதோ இருக்கு. ஓகே, இதுதான் புக் ஸ்டோர். இந்த புக் ஸ்டோர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த பார்க்குக்கு எதிரில் இருக்கு. இன் ஃப்ரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்த்தாப்புல. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நியர் போட்டாச்சு. நெக்ஸ்ட், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சில்ட்ரன்ஸ் பார்க் அப்படின்னு அதெல்லாம் சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு எதிர்த்தாப்புல இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் பார்க் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட், தேர்ட் ஒன், the bank is dash the school. ஓகே, பேங்க் எங்க இருக்கு, இங்க பேங்க். ஓகே, பேங்க் இங்க இந்த சைடு இருக்கு, இதுதான் பேங்க். மேல இருக்கிறது தான் பேங்க். the bank is இது இருக்கு இல்லையா பேங்க், the bank is behind the school. ஸ்கூல் பின்னாடி இருக்கு. அப்ப இங்க என்ன வரணும், behindன்னு எழுதலாம். behindனா பின்னாடி. the bank is behind the school அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட், ஃபோர்த் ஒன், there is an ambulance dash the post office and the hospital. ஓகே, ஆம்புலன்ஸ் ஒண்ணு இங்க நிறுத்திருக்காங்க. இந்த ஆம்புலன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஆம்புலன்ஸ் எங்க இருக்கு, இங்க பாக்குறோம் ஆம்புலன்ஸ். ஓகே, சென்ட்ரல்ல ஆம்புலன்ஸ் இதோ இருக்கு, இதுதான் ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது போஸ்ட் ஆபீஸ்க்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் நடுவுல இருக்கு. அப்ப நடுவுல அப்படின்னு பார்க்கும்போது என்ன எழுதணும், பிட்வீன். பிட்வீன்னா நடுவுல. an ambulance between the post office. There is an ambulance between the post office and the hospital. Post office க்கும் hospital க்கும் நடுவுல இருக்கு.
Let us write அப்படின்ற டாபிக்ல look at the pictures and answer the questions given below. A அப்படின்ற டாபிக்ல இந்த பிக்சரை பார்த்து ஆன்சர்ஸை கீழே எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு அப்படியே அடிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறான். இது ஃபர்ஸ்ட் பிக்சர். செகண்ட் பிக்சர்ல ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கேர்ள் வந்து என்ன பண்றா, விண்டோவை வைப் பண்ணிட்டு இருக்கா, கிளீன் பண்ணிட்டு இருக்கா. பாய் வந்து கார்பேஜ் தூக்கி டஸ்ட்பின்ல போறான். இந்த கேர்ள் வந்து புக் ஷெல்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். தேர்ட் பிக்சர்ல பார்க்கும்போது ஒரு கேர்ள் வந்து ஒரு ஓல்டு லேடிக்கு என்ன பண்றா, ரோட கிராஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றா. ஃபோர்த் ஒன்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிஃப்த் ஒன்ல டீச்சர் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதை கீழே சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆன்சர்ஸ் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் லுபாங் டூயிங் to help his injured friend and what will they do next? ஓகே, வாட் இஸ் லுபாங் டூயிங்? லுபாங் என்ன பண்ணிட்டு இருக்கான், டு ஹெல்ப் இஸ் இன்ஜோர்ட் ஃப்ரெண்ட். அவன் ஃப்ரெண்டுக்கு வந்து காயம் ஏற்படுச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, வாட் தே வில் டூ நெக்ஸ்ட். ஓகே, அதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்க. அப்ப லுபாங் இஸ் ஹெல்பிங் இஸ் இன்ஜோர்ட் ஃப்ரெண்ட் வாக் பை சப்போர்ட்டிங் தேம். நெக்ஸ்ட் they might go to the teacher or the school nurse to get help அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், what are Wabak, Manya and Tina doing and what will they do next? ஓகே, அந்த 3 பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, they are cleaning. Okay, they are cleaning. First one, they are cleaning the windows, arranging the bookshelves and throwing garbage in the dustbin. After this, they will wash their hands and get ready for class அப்படின்னு எழுதலாம். Next, question number 3. Question number 3, what is Anna doing and what will the old lady do next? What is Anna doing? Okay, இங்க third picture கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த third pictureல தான் what is Anna doing அப்படின்னு கேக்குறாங்க. Anna என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, Anna help the old lady to cross the road. Anna is helping the old lady to cross the road. Old lady probably, the old lady is probably thank Anna for her kindness and timely help அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த்துக்கு வரும். ஃபோர்த் கொஸ்டின் வந்து what are Zagir, Gulpreet and Gilashri doing and what will they do next அப்படின்னு கேக்குறாங்க. ஃபோர்த் ஒன். ஓகே, அந்த ஃபோர்த் ஒன்னோட ஆன்சர் வந்து what are Zagir, Gulpreet and Gilashri doing and what will they do next அப்படின்னு கேட்பாங்க. அவங்க 3 பேரும் யார் யாரு, Zagir, Gulpreet and Gilashri, okay, are working together on a craft project. Next day they will probably finish the work and present it in the classroom அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். ஃபோர்த் ஒன். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், what are the students doing and what will the teacher do next? Okay, what are the students doing? Students எல்லாம் என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் டீச்சர் என்ன பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பிக்சர் கேட்டிருக்காங்க. இது ஃபிஃப்த் ஒன். ஓகே, இந்த பிக்சர் வந்து ஃபிஃப்த் ஒன். இந்த டீச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் டீச்சர் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் when the teacher asked a question, டீச்சர் சில கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, the students are ready to respond the answers by raising their hands. எல்லாரும் என்ன பண்றாங்க, எனக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு கையை தூக்குறாங்க. After that the teacher continue to take class அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். இந்த 5 ஆன்சர்ஸையும் இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் let us do. ஓகே, நாம் இதை செய்வோம். working together. ஓகே, ஒன்றாக சேர்ந்து இதை பண்ணுவோம். create a symbol for togetherness by following the simple steps given below and paste a picture of what you have created in the box. ஃபர்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துட்டாங்க. நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து செஞ்சதை என்ன பண்ணோம், பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஒட்ட சொல்லியிருக்காங்க. பிளெயின் பேப்பர் இருக்கணும், பென்சில் இருக்கணும், பென் இருக்கணும், crayons இருக்கணும், எனி sketch pen and scissors இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், take a sheet of paper and fold this way. ஓகே, ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. Next, second one, draw one side of the body. Draw one side of a body including head, neck, hand, dress, leg and shoe. You can draw a boy or a girl. Draw one side. Okay, ஒரு சைடு ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃபோல்ட் பண்ண ஒரு சைட்ல இந்த மாதிரி டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு கேர்ளோட தலை, கை, அதே மாதிரி அவங்களோட ட்ரெஸ், கால், அதே மாதிரி பாயா இருந்தனா அதே மாதிரி பிக்சர்ஸ் வந்து ஒரு சைடு வந்து டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். ஓகே, செகண்ட் ஸ்டெப். அடுத்து தேர்ட் ஸ்டெப்ல கட் த பேப்பர் அலாங் த டிராயிங் வித் சிசர்ஸ். ஓகே, இது என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, சிசர் வச்சு கத்திரிக்கோல் வச்சு அழகா கட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அன்ஃபோல்ட் த பேப்பர் ஜென்ட்லி. அதை என்ன சொல்றாங்க, ஓபன் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த பேப்பரை ஓபன் பண்ணோம்னா என்ன வருது, தட் இஸ் அழகா ஒரு ஒரு
குழந்தையும், ஓகே பாய் பாய் கூட, கேர்ள் கூட என்ன இருக்கு, கைகளை எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிற யுனைடெட். ஓகே வி யுனைடெட் டுகெதர் இல்லையா, ஒற்றுமையா இருப்போம் அப்படின்ற பிக்சர் நம்மளுக்கு கிடைக்குது. unfold the paper gently, color it based on your choice and crayons or sketch pens. ஓகே உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ண அழகா நம்ம கலர் கொடுக்கலாம். கலர் இட் பேஸ்ட் ஆன் யோர் சாய்ஸ் வித் crayons, உன்னோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கலர் கொடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, வித் யூசிங் crayons யூஸ் பண்ணலாம், அதர்வைஸ் sketch pen யூஸ் பண்ணி கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஸ்ட் a picture of what you have created. ஓகே நீ என்ன கிரியேட் பண்ணியிருக்க, நீ அது மாதிரி பண்ணதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இங்க ஒட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே பேஸ்ட் the picture of what you have created. இது என்ன பண்ண, do it yourself, do it yourself. That's all. The lesson, first lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.